ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள்னால் நம்ம 11வது அத்தியாயத்தில் 55 ஸ்லோகமும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போது அடுத்து 12வது அத்தியாயம் போகிறதுக்கு முன்னாடி 11வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். இந்த அத்தியாயமே எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்க பகவான் தன்னுடைய சொத்து பட்டியலெல்லாம், அதாவது தான் எதுலெல்லாம் என்னவா இருக்கேன், நான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன், ருத்ரர்களுக்குள்ள சங்கரனாக இருக்கேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிட்டு வர அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை, ஒரு வியப்பான ஆசை. இது எல்லாத்தோடையும் சேர்த்து இருக்கக்கூடிய உன்னோட உருவத்தை பார்க்கணுன்ட்டு அர்ஜுனன் கேட்க பகவான் வந்து சரி, ஆனால் உன்னுடைய இந்த கண்களால் ஊன கண்களால் பார்க்க முடியாது, நான் இதுக்காக திவ்ய கண்கள் கொடுக்குறேன்னு சொல்லி பகவான் அர்ஜுனனுக்கு திவ்ய கண்களை கொடுத்து இதை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல சஞ்சயன் வந்து, ஏன்னா சஞ்சயனும் இதை பார்த்துட்டே இருக்கார் இல்லையா, ஏன்னா சஞ்சயனுக்கு வியாச மகரிஷி வந்து திவ்யமான கண்கள் கொடுத்துருக்காரு. அதாவது அங்கே போர்க்களத்தில் என்ன நடக்குமோ இருந்த இடத்துலேருந்தே பார்க்கக்கூடிய அந்த திவ்யமான கண்கள், அதை வச்சு தான் வந்து திருத்தராஷ்டிரனுக்கு நடக்கிறதெல்லாம் வந்து சஞ்சயன் சொல்லிட்டு வராரு. அதனால் சஞ்சயனுக்கு இந்த விஸ்வரூபமும் தெரிய அதை எடுத்து வந்து திருத்தராஷ்டிரனுக்கு வந்து ஒரு சுருக்கமாக ஒரு 5-6 ஸ்லோகத்தில் எப்படிப்பட்டது, இது வந்து கிடைக்காத ஒரு அரியதான ஒரு காட்சி, யாருக்குமே கிடைக்காத ஒரு காட்சி அப்படின்ட்டுலாம் எடுத்து சொல்ல, இப்போ அடுத்து அர்ஜுனன் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, அர்ஜுனன் வந்து இந்த விஸ்வரூபத்தை பற்றி வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த விஸ்வரூபத்தில் என்னெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் தேவர்களெல்லாம் பார்க்குறேன், பிரம்மாவை கூட பார்க்குறேன், நிறைய தோள்கள் இருக்குது, நிறைய கண்கள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானுடைய நிறைய தலைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்ல, பார்க்கவே வந்து ரொம்ப உக்கிரமான ஒரு ரூபமாக இருக்குது இதில் பார்த்தா. ஏன்னா வந்து அந்த பற்கள்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்குது, இதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து அந்த தலைக்குள்ளே போகிற மாதிரி, வாய்க்குள்ளே போகிற மாதிரிலாம் தெரியுது. அதில் அந்த பல்லில் சில பேர் சிக்கிக்கிறாங்க, தலை நசுங்கி உள்ளே போகிறாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த விஸ்வரூபத்தினால நான் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்ட்டு அர்ஜுனன் கேட்க, பகவான் வந்து நான் தான் காலதேவதை, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய காலத்தையும் நான் தான் வந்து நிர்ணயம் பண்ணிட்டேன், அதனால் நீ வந்து சும்மா என்னோட கையில் ஒரு கருவியாக இருந்து நான் சொல்கிறத செஞ்சால் போதும் அப்படின்ட்டு பகவான் சொல்ல, அர்ஜுனனுக்கு ஒரு விதமான ஒரு பயம் கலந்த மரியாதை வந்து பகவானை பயங்கர ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜெகன் நிவாசனே, இந்த ஜெகத்தை எல்லாத்துக்கும் வந்து இருப்பிடமாக இருக்கக்கூடியவரே, நீ தான் வந்து ஆதி தேவன், அதாவது எப்பத்திலிருந்தோ தொடக்கத்திலிருந்தே இருக்கக்கூடிய தேவர், புருஷோத்தமனே, புராணகர், ரொம்ப மிக பழமையானவரே, அனைவருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவரே, உனக்குள்ளே நான் வந்து வாயுதேவனை பார்க்குறேன், யமதேவனை பார்க்குறேன், வருணதேவன் எல்லாமாவே நீயே இருக்கியே, இப்படிப்பட்ட உனக்கு நான் வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எல்லா பக்கத்தும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் திரும்ப வணங்குறேன். ஆனால் வந்து அப்படின்னு அதோடு வந்து நிறுத்தாமல், உன்னை சாதாரணமாக கூட இருக்கக்கூடிய நண்பன்னு சொல்லி உன்னை எப்படி எல்லாமோ வந்து பேசிட்டேனே, உன்னோட மகிமையெல்லாம் புரியாமல் நான் நடந்துக்கிட்டேனே, அதுக்காகலாம் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே போல் பரிகாசம் பண்ணிலாம் கூட வந்து பேசியிருக்கேன், கூட இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து தனிமையில் இருக்கும்போதோ சரி, எல்லாத்துக்கு முன்னாடி இருக்கும்போதோ சரி, அதனால் அச்சுத்தனே, என்னை தயவுசெய்து நீ தான் வந்து மன்னிக்கணும், ஏன்னா மன்னிச்சு தான் ஆகணும், ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு வந்து அப்படிப்பட்டதான உறவு. பிதாசி லோகசிய சராச்சரசிய, அதாவது உலகத்துக்கே வந்து அசையாதன்னு இருக்கக்கூடிய அந்த அனைத்து உலகத்துக்கும் நீ தான் வந்து பிதா, நீ தான் வந்து உயர்ந்ததான வழிகாட்டக்கூடிய சிறந்ததான குரு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லி, அதனால் இப்படிப்பட்ட உறவு நம்ம 2 பேருக்குள்ளேயும், நீ வந்து தந்தைனா நான் வந்து மகனாக இருக்கேன், பிதேவ புத்திரசே சகேவ சகிஹோ, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, நீ அந்த மன்னிச்சு தான் ஆகணும், அந்த தயவுசெய்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்க, அப்புறம் வந்து என்னென்னா, அர்ஜுனனுக்கு இதுக்கு மேலே அந்த உக்கிரமான ரூபத்தை பார்க்க முடியல. அதனால் பகவானே, நீ வந்து பழையபடி வந்து இந்த 4 தோள்களுடைய அந்த ரூபத்தை நீ எனக்கு காட்டு, இந்த ரூபத்தை உருவத்தை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்ல, பகவானும் வந்து சரி, நீ வந்து ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் அந்த விஸ்வரூபத்தை காமிச்சிட்டேன், ஆனால் இது எப்படிப்பட்ட ரூபம்னா, இதுவரைக்கும் யாரும் பார்த்திடாத இந்த உருவத்தை உனக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன், வேதங்களால் கூட இதை வந்து பார்த்துட முடியாது, ஏதான வந்து தான தர்மங்களால் கூட தபஸ்லாம் இருந்தால் கூட இப்படிப்பட்ட உருவத்தை பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பகவான் எடுத்து சொல்லி பிறகு வந்து பகவான் தன்னுடைய அந்த இயல்பான ரூபத்தையே வந்து காட்ட, அர்ஜுனன் வந்து இப்போ தான் வந்து எனக்கு எல்லாமே இன்பமடைந்தவனாக இருக்கேன், என்னோட நெஞ்சு நிலை பெற்றவனாக இருக்கேன், என்னுடைய இயல்பான நிலையை வந்து அடைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறார். இப்போ கடைசி 4 ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் வந்து பக்தியினுடைய பெருமை, அதாவது பக்தி சாஸ்திரத்தை வந்து எடுத்து சொல்கிறாரு. பக்தி உன்னால் மட்டுமே தான் வந்து என்னை அடைய முடியும், வேறு எது இருந்தாலும் சரி, தெரிஞ்சாலும் சரி, பக்தி
பக்தி உன்னால் மட்டும்தான் எனக்கு அடைய முடியும்னு சொல்லி பக்தியினுடைய படிக்கட்டுகளை எல்லாம் வந்து சொல்லி பகவான் வந்து இந்த அத்தியாயத்தை வந்து முடிக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த ஒரு பக்தி இருந்தால் தான் என்னை வந்து அடைய முடியும் அப்படின்ட்டு. இப்போது 11வது அத்தியாயத்தினுடைய ஒரு பார்வை பார்த்துட்டோம். 11வது அத்தியாயத்துக்கு என்ன பெருமை இருக்குன்னு பார்க்கணும். நம்ம அதை அடுத்த தொடரில் நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.